Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை தாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஆனா எல்லா ரைஸ்க்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்குங்க. குழந்தைகளும் இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். இப்போ வாழைக்காய் வறுவல் செய்யிறதுக்கு ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை. இன்னைக்கு நான் வாழைக்காயை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ரவுண்டாவோ இல்ல பொடியாவோ கூட நீங்க கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை லேசா வதக்கிட்டு அது தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வாழைக்காயை வேக வச்சுக்கலாங்க. இடையில ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அடியில எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்றேங்க. நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு ஓப்பன் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் போதுங்க. சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலா வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா வெரைட்டி ரைஸஸ்க்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம இதில் காரம் கம்மியாக சேர்த்துருக்கனால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.